இதுதாங்க விவசாய வீடியோ பார்ட் 2. நான் நாற்று விட்டு வச்சிருக்கிறதா சொன்னேன் இல்லையா, அது இதுதாங்க. இதை எப்படி நம்ம விடுறது அப்படின்னா, நெல் வாங்கிட்டு வந்து அந்த நெல்லை ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு புடவையை காட்டன் துணியை கட்டி அந்த அப்புறம் அதை ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுட்டோம்னா அது முளைச்சி வரும். முளைச்சி வந்த பிறகு அந்த எங்கே போடலான்னு ஒரு முடிவில் இருக்கீங்களோ அந்த இடத்த ஓட்டி அதை அப்படியே தூவி விடுவாங்க. தூவி விட்டாங்கன்னா இந்த மாதிரி புல் போல் வளர்ந்து வரும். அது பிடுங்குற நிலைமைக்கு வந்த பிறகு பிடுங்கி வாழை நாரை வச்சு கட்டி எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. இப்போ உரம் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஓட்டி அந்த இடத்துல கொண்டு போய் போட்டாங்கன்னா அதை அவுத்து நடுவாங்க. நட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து அது வளர 2 மாதத்துக்கு ஒரு தடவை களை பிடுங்குவாங்க. களை பிடுங்கிறதுனா இடையில களை வளரும். அந்த களை வந்துச்சுன்னா அந்த பயிருக்கே ஒரு இடைஞ்சலாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுலேயே களை முளைக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் முளைச்சிச்சுன்னா பயிருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். பயிருக்கு அந்த களையில் வர பூச்சிங்க இந்த பயிருக்கு வந்துருச்சுன்னா பயிர் அந்தளவு வளமாக வளராது. ஏதாச்சும் பூச்சி பிடிச்சி போகி தான் வருமே. அதனால் அந்த களை வராமல் இருக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி களை பிடுங்குவாங்க. களைக்கொல்லி மருந்து வேறு அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதுக்கடுத்து அறுவடை வர நேரத்தில் அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சு இப்போ தான் மிஷின் வந்துருச்சு இல்லையா, அதனால் அந்த மாதிரி மிஷின் வச்சு அந்த அறுத்துட்டோம்னா வைக்க தனியாகவும் அந்த நெல் தனியாகவும் வந்துடும். நெல்லை நாங்கள் மூட்டை கட்டி பில்லுக்கு அனுப்பினோம்னா அதுக்கு வேண்டிய லாபத்தை அது வந்த கூலியை நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த அரிசியை உங்களுக்கு அனுப்புவோம். அப்புறம் அந்த வைக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை கூட்டி கட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அப்புறம் மாட்டுக்கு அது தேவையான அப்போல்லாம் போட்டுக்கலாம். மழை காலத்தில் அந்த வைக்க ரொம்ப மாடுகளுக்கு உதவும். அடிக்கடி நம்மளால் எதுவும் எங்கே போகிறது, மழை டைமில் ஈரப்பதமாக இருக்கும், மாடுங்களால் எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் அந்த வைக்கலும் ரொம்ப உதவி செய்யும். ஆக மொத்தத்தில் எல்லாமே நமக்கு ரொம்ப மிக மிக கஷ்டமான வேலை தான். விவசாயன்றதுனாலே கஷ்டம்தான். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு சாப்பாடை வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீணாக்காதீங்க. இதை பார்த்தா தெரியுதில்ல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு எல்லாத்துலேயுமே இந்த பயிருன்னு இல்லை, எந்த பயிர் செஞ்சாலுமே வேலை தான். வேலை இல்லாமல் எந்த பயிரும் செய்ய முடியாது. விவசாயி சேத்துல கால் வைக்காமல் உங்களால் சோத்தில் கை வைக்க முடியாது. இனிமேட்டு தயவு செய்து உணவை வீணாக்காதீங்க. உணவு வீணாக்க முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணவே தோணாது. இனிமேட்டு அரிசி சாப்பாடு எதையும் வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு தயவு செய்து வீணாக்காதீங்கன்னு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.